ஹாய் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிரைவரை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிரைவர் லைஃப்பில் இங்கேருந்து வெளியூருக்கு போகும்போது, அதாவது அதர் ஸ்டேட் போகும்போது அவங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 10 வருஷமாக இந்த டிரைவர் ஃபீல்டில் இருக்கேன். இது வரைக்கும் நிறைய டிரைவர்கள் வெளியூருக்கு போயிருக்காங்க, வந்திருக்காங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது. நான் கண் முன்னாடி எதுவுமே பார்க்கல. அப்படிங்கும்போது இன்றைக்கி நான் வந்து தமிழ்நாடு மட்டும்தான், தமிழ்நாடு அதிகபட்சம் போனால் ஆந்திரா, ஹைதராபாத் இவ்வளோ தான் போவேன். அதிகபட்சம் எங்கேயும் வெளியே போக மாட்டேன். அப்போ நம்ம ஒரு அண்ணன் வந்து டிரைவர் தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கல்கத்தா லோடு இருக்குது, கல்கத்தா வரைக்கும் போய்ட்டுருவோம் வா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு பெர்மிட் கிடையாது, அதெல்லாம் வரலண்ணா, எனக்கு அது செட் ஆகாதுன்னா வரல அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, அர்ஜென்ட் லோடு, வண்டி கிடைக்கல, நீ வா அப்படின்னாங்க. லோடு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலேருந்து கல்கத்தா. இப்போ கல்கத்தா வரும்போது ஆந்திரா, ஒடிசா இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் கல்கத்தா பார்டரு போயிட்டு லோடை இறக்கிட்டு பெர்மிட் போட்டு லோடை இறக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு. ரிட்டர்ன் வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு, அதாவது லோடு இறக்க போகும்போது நைட்டு வந்து ஒரு 8:30-9 மணி இருக்கும். 9 மணிக்கு நாங்கள் டோல்கேட் கல்கத்தா பார்டருக்கு ஒட்டினாப்பில் ஒரு டோல்கேட் இருக்குது. ஒடிசா முடிஞ்சதும் அடுத்து கல்கத்தா பார்டரில் டோலு. அப்போ அங்கே போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவுடின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. அப்படிங்கும்போது அவங்க வந்து அந்த ஒரு 2-3 பேர் நின்னாங்க. அப்போ நம்ம நான் ஓட்டலை, இன்னொரு அந்த டிரைவர் கூட வந்த டிரைவர் தான் ஓட்டினாப்பில். அப்போ சொன்னார், வண்டி நிப்பாட்டானா போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சரின்னு சொல்லி நானும் ஒன்றும் சொல்லலை. அதுவும் ஒரு எழுத்து வந்துட்டோம். வந்து நைட்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு போனோடனே உள்ள பார்டர் உள்ள போனோடனே இந்தியன் ஆயில் பல்க் இருந்துச்சு. இந்தியன் ஆயில் பல்கில் வண்டியை போட்டு படுத்து தூங்கிட்டு அதனால் காலையில் ஒரு 8 மணி தான் எழுந்திரிச்சு போய் பக்கத்தில் கரெக்டாக ஒரு பல்க்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தாங்க, ரொம்பலாம் உள்ள கல்கத்தாவில் உள்ளலாம் போகல, பக்கத்தில் தான் ஒரு 60 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. 60 கிலோமீட்டரில் லோடை இறக்கிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வரும்போது அதே மாதிரி டோலில் வரும்போது அவனுங்க வந்து என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, நைட்டு நான் மறித்து நீ நிற்காமல் போனேன், எப்படி நிற்காமல் போகலாம், நீ எல்லா டாக்குமெண்ட்டும் எடு அப்படி இப்படின்னு. அப்பவும் டிரைவர் தான் ஓட்டினார், நான் ஓட்டலை. அப்போ தான் சாப்பிட்டுட்டு பல்கில் இருந்து எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது நீ எப்படி வரலாம், நிற்காம போகலாம், 2000 எடு, 5000 எடு, 10,000 எடு அப்படின்னானுங்க. இப்போ எனக்கு வந்து சப்போஸ் அதில் அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும் போது எனக்கு வீடியோ எடுக்க முடியல சார். கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வீடியோ எடுத்துருப்பேன். எனக்கு அதில் வாய்ப்பு கிடைக்கல, வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நம்ம கூட வந்திருக்காரு, அவருக்கு ஒரு பிரச்சனை நம்ம தான் பார்க்கணும். ஏன்னா நம்மள நம்பி தான் வந்துருக்காங்க. அவங்க சொன்னாங்க நம்ம வந்தோம், எனக்கு ஆனால் ஹிந்தி தெரியாது, ஆனால் அவங்க பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சம் புரியும். அப்படிங்கும்போது நீ 5000 கொடு, 10,000 கொடுன்னு சொல்லி கேட்கும்போது ஓனர் கால் பண்ணு, அவனுக்கு கால் பண்ணு, இவனுக்கு கால் பண்ணுங்க. அப்போ நாங்கள் வந்து இல்லை முடியாது அப்படின்னோடனே ஆனால் என்ன பண்ணாருன்னா ஒரு 200 ரூபா கையில் கொடுத்தாரு. 200 ரூபா வாங்க முடியும், 2000 தான் வேணும் அப்படிங்கிறான். அப்போ நான் அதில் வந்து என்ன விஷயம்னா, சரி என்ன கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், வேண்டாம் விடுங்க, நம்ம எதுவும் பிரச்சனை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் முடிச்சுட்டு அதெல்லாம் இருந்து கிளம்பியாச்சு. ஆனால் இதில் இருந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, நம்ம வந்து டிரைவர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள டிரைவருங்க வந்து நிறையா ஸ்டேட்டு, அதாவது நம்ம இந்தியாவில் போகாத இடம் யாரும் கிடையாது. மோஸ்ட்லி 100% டிரைவர் மாதிரி எல்லாருமே எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருக்காங்க. ஆனால் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகும்போது அங்கங்கே என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறாங்கிறது இதில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, டிரைவர்களுக்கு மொத்தத்தில் பாதுகாப்பு கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது, டிரைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதாவது கூட டிரைவர் நின்னாலும் ஒரு சில டிரைவர்கள் ஒரு பிரச்சனைன்னா, இப்போ ஒரு விபத்து ஆக்சிடென்ட் நடக்குன்னா எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அது ஓகே. அதாவது ஒரு பிரச்சனையில் நிற்கிறான் அப்படின்னா எந்த ஒரு டிரைவரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக அது உண்மை, அதுதான் ஒற்றுமை கிடையாது. ரெண்டாவது, டிரைவர்களுக்கு ஒற்றுமை இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் இருக்காங்க, யாருக்குமே ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறமே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். ரெண்டாவது, டிரைவர்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக முக்கியம். டிரைவர்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும். ஏன்னா அதர் ஸ்டேட் போகும்போது எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இப்போ நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து மகாராஷ்டிராவில் ஒருத்தன் 60 பைக்கு வண்டி கண்ணாடியை உடைக்கிறான். அது ஏதோ யூடியூப் சேனலில் எதையோ பார்த்தேன், தருமபுரி பையன் போட்டிருந்து அந்த இதில் சேனலில் பார்த்தேன். எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கே கண்ணு கலங்கிருச்சு. அப்போ நம்ம இவ்வளோ பிரச்சனைகள், அப்போ நம்ம டிரைவர் மாதிரி இருந்து நம்ம இவ்வளோக்குள்ள பிரச்சனையை சந்திக்கிறோம் அப்படின்ட்டு. நம்ம ஊரை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறது. நம்ம ஊரை விட்டு வெளியே வந்த பிறகு தான் நமக்கு தெரியுது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குங்கும் போது, தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்குங்க அப்படிங்கும்போது நமக்கு தெரியல. அதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள் ஒவ்வொரு இடமும். அதே மாதிரி போகிற இடத்துல வந்து போலீஸ், ஆர்டிஓ எல்லாரையும் தாண்டி தான் நம்ம ஒரு லோடை இறக்க போகிறோம். ஆனால் டிரைவர்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு கிடையாது. போலீஸும் ஆர்டிஓவே என்ன பண்ணுறாங்க, நம்ம அதர் ஸ்டேட் போனாலே ஏதோ நம்ம வந்து அக்யூஸ்ட் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதுதான் உண்மை. நம்மளை வந்து அக்யூஸ்டு அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதாவது தப்பு பண்ணிட்டு போகிறோன்னு விட்டுருவாங்க. அதாவது வயிற்று பழப்புக்காக நம்ம ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போகிறோம். எதுக்காக போகிறோம்?
எல்லாருக்கும் கஷ்டம் குடும்பங்கள் எல்லாம் இருக்குது. அதனால அவங்களுக்காக தான் நம்ம உழைக்கிறோம், நமக்காக நம்ம உழைக்கிறோம். அப்போ நமக்காக தான் நம்ம ஒரு இது போகிறோம். அப்படிங்கும்போது இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வருது. நான் இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா, டிரைவர்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணுங்கிறது என்னுடைய கருத்து. எனக்கு வந்து இன்னைக்கு நடந்த சம்பவம் என் கண்ணு முன்னாடி நடந்ததுங்கும் போது எனக்கு வந்து எனக்கே கண்ணு கலங்கிருச்சு. அப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு நாலேஜ் இல்லாத டிரைவர்கள், அதை மீன் என்ன சொல்கிற, ஹிந்தி தெரியாது, லாங்குவேஜ் தெரியாது, ஐ மீன் இங்கிலீஷ் சிலவங்களுக்கு மோஸ்ட்லி டிரைவர்கள் நிறைய பேர் வெளியே வராங்க, தைரியமாக வராங்க. காரணம் என்ன, நம்ம எதுனாலும் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் ஒரு டிரைவர் வெளியூருக்கு வராங்க. ஆனால் தைரியம் இல்லாமல் யாரும் வரல. ஆனால் பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஏன்னா எனக்கு இன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினைக்கும் போது சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப கண் கலங்கிருச்சு. ஏன்னா எல்லாமே நம்ம சந்திச்சு சொல்கிற டிரைவரே இல்லை அப்படின்னா அந்த உலகமே இயங்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து கொண்டு போகணும், இன்னொரு இடத்துல இருந்து ஒரு பொருள் இங்கே எடுத்துகிட்டு வரணும், சேஃப்டி எல்லாமே, அது அந்த வண்டியில் திருட்டு போயிடக்கூடாது, நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கணும். நம்ம என்ன சொல்கிறது, ஒவ்வொரு பல்காக போய் பார்த்து நானும் வரும்போது பார்க்குறேன், எல்லா பல்க்லையும் நம்ம தமிழ்நாடு வண்டி எல்லா பல்க்லையும் கிடக்கு. எல்லாம் பல்கில் போட்டு தான் தூங்குறாங்க. காரணம் என்ன, டீசல் திருட்டு, பேட்டரி திருட்டு, இந்த மாதிரி எதுவும். அதுலேயும் இல்லாமல் நம்மகிட்ட மொபைலை அடித்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க, பைசா திருட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ நான் ஒரு லோடு தான் இப்போ இது வரைக்கும் நான் வெளியே வந்தது, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் லோடு நான் வெளியே வந்திருக்கிறேன். அப்போ நான் வெளியே வரும்போது எனக்கே ஒரு லோட்லேயே எனக்கு இவ்வளோக்குள்ள இருக்குது அப்படின்னா, அப்போ தினம் டிரைவர்மார்கள் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், டிரைவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். டிரைவருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா டிரைவரை வந்து நிறைய பேர் தரக்குறைவாக பேசுகிறாங்க, அதெல்லாம் எதுக்கு பேசுகிறாங்கங்கிறதே தெரியாது. அதே மாதிரி இந்த டூ வீலரில் போகிறவங்க, காரில் போகிறவங்கலாம் வந்து லாரி மோஸ்ட்லி பாருங்கள், காரில் போகிறவங்க வந்து லாரியே தான், லாரி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ஈச்சர் இந்த மாதிரி வண்டிகளை வந்து ஓவர்டேக் பண்ணி விட்டு அணைச்சி விட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. என்ன சொல்கிறேன்னா, லோடு வண்டியில் போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் மதிப்பு மரியாதை. நீங்கள் வந்து வேற உங்கள்கிட்ட வந்து நாங்கள் எதுவும் கேட்கல, இந்த மாதிரி ஒரு விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. எனக்கு இன்னைக்கு அதை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா நடந்த சம்பவத்தை இப்பவும் என் கண்ணு முன்னாடி அப்படி நடந்த மாதிரி இருக்கு. அவன் அப்படி மிரட்டுறான், அவன் ஹிந்தியில் பேசுகிறான், அப்படி மிரட்டுறான் அவன். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயே எப்படின்னா, அப்போ ஒவ்வொரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் எத்தனை ஸ்டேட் இருக்குது. அப்போ இங்கேருந்து டெல்லி போகிறாங்க, காஷ்மீர் போகிறாங்க, அப்படிங்கும்போது லைனாக எத்தனை ஸ்டேட்டை கடந்து போகிறாங்க. அப்போ அதெல்லாம் எவ்வளோ மிகப்பெரிய பிரச்சனைகளை தாண்டி தான் அவங்க போகிறாங்க. அப்போ என்ன மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, டிரைவருக்கு பாதுகாப்பு வேணும். அதுக்கு என்ன உண்டுங்கிறது எனக்கு தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குது. நான் இதில் வந்து ஏதாவது தவறாக எதுவும் பேசியிருந்தேன்னா மன்னிச்சுடுங்க, சரிங்களா. எனக்கு சொல்லணும்னு ஒரு இதில் சொல்லிட்டேன், பேசியிருக்கிறேன். எதுவும் தவறாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ வந்து டிரைவர்கள் பார்க்கலாம். என்ன சொல்கிறேன், இதுக்கு நம்ம ஒரு தலைமுறை, அது நமக்கு கீழே இருக்கிறவங்களும் டிரைவராக வரவங்களுக்கும் அதுவும் நமக்கு தெரியணும். அப்போ வெளியே ஸ்டேட் போனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறது அவங்களுக்கும் தெரியணும். தெரிஞ்ச டிரைவர்கள், ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்திருக்கேன். நான் வந்து 10 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன், ஆனால் வெளியே வந்தது இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறேன். அப்படிங்கும்போது எனக்கு எதுவும் தெரியல. தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுனது எதுவும் தப்பாக இருந்ததுன்னா, எதுவும் வார்த்தைகள் தப்பாக பேசியிருந்தேன்னா கமெண்ட்டில் என்னன்னு சொல்லிட்டு போங்க. பாய் நண்பர்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, டிரைவர் மரியா. சரிங்களா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.